அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அறிவுசார் பெருமக்களுக்கும் தமிழ்பால் தோல்பால் இங்கே ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே திருக்குறள் ஆய்வு மையம் சார்பிலேயே இங்கே நாம் கூடி மகிழ்ந்திருக்கிறோம். இன்று 341வது கூட்டம். மிக நீண்ட ஒரு ஆய்வு மையத்தின் ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்மளை எல்லாம் நம் நெஞ்சங்களில் சுமந்து இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி இங்கே நடத்தி ஒரு குடும்ப உறவாக இந்த அமைப்பை மாற்றிய பெருமை நம் அன்புக்குரிய ஐயா திருக்குறள் குமரிச்செல்வன் அவர்களை சாரும் என்றால் அதில் துளியும் மிகையாகாது. உண்மையிலேயே நாம் எல்லாம் இங்கு கூடியிருப்பது குரல் பேர் தமிழ் பேர் கொண்ட காதலும் ஐயா மேல் கொண்ட அன்பும் என்றால் அது மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் இந்த மாதமும் வளமை போல் நீங்கள் எல்லாம் இங்கே திரண்டு வந்திருக்கிறீர்கள். இன்று நான் வழக்கமாக முதலில் என் பேரை எழுதுவேன். இன்று 16வது பேராக என் பேரை எழுதுகிறேன். இன்று நல்குறவு வறுமை, ஆனால் கூட்டத்திலே 16 பெருவாள் வருவதற்காக 16வது எண்ணிலே என் பேரை எழுதியிருக்கிறேன். மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக இன்று வழக்கமாக நாம் பார்க்கும் முகங்கள் எல்லாம் இன்று பார்க்கிறோம். இன்று சிறப்பாக அமைந்தது என்னவென்றால், எங்கள் மதிப்புக்குரிய ஐயா, நான் மிகவும் பல கூட்டங்களில் ஐயாவை கோடிட்டு காட்டியிருக்கிறேன். ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நம்முடைய திருக்குறள் ஆய்வு நிகழ்ச்சியில் நம்ம ஐயா கேசவ சுப்பையா கீதை புகழ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா கோச்சிங்கையும் சொல்லல, கீதை புகழ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா நம்முடைய கேசவ சுப்பையா இருக்கும்போது நம்முடைய திருக்குறள் ஆய்வுகளில் பல தடவை வந்து பேசியிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பான பேச்சுகள். ஐயா சொல்வார்கள், பேசுபவர் மனதிலிருந்து பேசினால் அது கேட்பவர் மனதை தொடும் என்ற வார்த்தை இன்றும் பசுமர தாணி போல் என் நெஞ்சில் பதிந்திருக்கிறது. ஐயா உள்ளிட்ட தலைவர்கள் உள்ளிட்ட நாம் அனைவருக்கும் பொதுவாக அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்தை இன்னிசையால் தொடங்கி நம்மளை மகிழ்விக்க ஐயா இசைமணி ராசா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.